ஆயிரம் தான் இருந்தாலும் சுப்பு நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம எல்லாரும் கலந்துக்கிறது தானே நியாயம். நீங்க பேசுறத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை போதும் சூர்யா, நம்ம குழந்தை நல்லபடியா பொறுக்கும். நம்ம குடும்பத்து வாரிசு அது என்னன்னைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா உங்க மாமாவை இங்க வந்திருந்தா சபை நல்லா நிறைஞ்சிருக்கும். ஆனா அவர் தான் கோச்சிக்கிட்டு உன் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாரு. கவலைப்படாதீங்க என்ன, உங்களுக்கு என்ன, மாமா தானே வரணும், நிச்சயமா வருவாரு. உங்க மாமா வரேன்னு சொன்னாரா? ம், ஏய், உங்க அப்பா வரேன்னு சொன்னாராண்டி? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. அப்பா எப்படா வரேன்னு சொன்னாரு? நான் வரேன்னு சொல்லிட்டு வரவன் இல்லம்மா. ஆனா வர வேண்டிய அவசியம் இருந்தா கண்டிப்பா வராம இருக்க மாட்டேன். வாங்க சம்பந்தி. மாமா வாங்க, மாமா வாங்க. இன்ஸ்பெக்டர், நல்லா இருக்கா சுப்பு? நாங்க சொல்லல உனக்காக நாங்க வாங்கின வளையல்னு. இதோ இன்ஸ்பெக்டர் கையில இருக்கு பாரு, அததான் சொன்னோம். இங்க இருக்கிற வளையலை விட இன்ஸ்பெக்டர் கையில இருக்கிற வளையல் தான் உன் கைக்கு பொருத்தமா இருக்கும். என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வாய மூடு. எதை செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் இப்ப நடக்க போகுது. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப எதுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்தீங்க? சுமதி, என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா காலகாலத்துக்கு அவ மனசுல ஒரு வடுவா பதிஞ்சிடாதா? வேணா சுமதி, உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க காலில் வேணா விழுறேன். தயவு செஞ்சு இப்ப எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. சூர்யா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. 1000 தான் இருந்தாலும் சுப்பு உங்க பொண்டாட்டி. அவ வயித்துல வளர்ற குழந்தை உங்க வீட்டு வாரிசு இல்லையா? இது பாருங்க, இதே டயலாக எவ்வளவு வாட்டி சொல்லுவீங்க? கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சுங்க. இவன் வயித்துல வளருது என் குழந்தை, இவன் வயித்துல வளருது எங்க வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. எவ்வளவு வாட்டி தான் இதை சொல்லுவீங்க? என்னென்ன கேனையன்னு நினைச்சீங்களா? சூர்யா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன செய்யணும்னு வந்தீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. ஐயோ, எனக்கு சுபு, இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? ஓ, உனக்கு காரணம் சொல்லணும்ல? ஏன்னா உனக்கு எதுவுமே தெரியாது பாரு. ஆல்ரைட், நானே சொல்றேன். ஆஸ்பத்திரியில போலீஸ் கஸ்டடியில ட்ரீட்மெண்ட்ல இருந்த ரவிய
ஆளை வச்சு நீ கொல்ல பாத்திருக்க. ரவி உனக்கு எதிரா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா நீ உள்ள போக வேண்டி வந்துருங்கிறதுக்காக ஆஸ்பத்திரியிலே அவன் கதையை முடிக்க பாத்திருக்க. ஏற்கனவே கவிதாவை தற்கொலைக்கு தள்ளனவனி. அந்த கேஸ்ல தான் ரவி உனக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க இருந்தான். அப்படி வாக்குமூலம் கொடுக்க இருந்தவனை அழிச்சுட்டா உனக்கு எதிரா எந்த சாட்சியமும் இல்லாம போயிடுங்கிற எண்ணம் உனக்கு இருந்திருக்கு. இது போதுமா? இதுக்கு மேலேயே டீடைல்ஸ் வேணுமா? இல்ல, போய். இவர் சொல்றது எல்லாமே போய் இன்ஸ்பெக்டர். இவர் சொல்றது நம்பாதீங்க. இவர் சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணவே இல்ல. நான் அந்த மாதிரிலாம் செய்யற பொண்ணு இல்ல. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் நிறை மாச கர்ப்பிணி. இன்னும் ஒரு கொலைகாரியா சித்தரிக்கிறதுக்கு என் மாமா எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என்னால இப்படி செய்ய முடியுமா? அடச்சி, வாய மூடு. நீ என்ன செய்வ என்ன செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் என்ன செய்வேன், விதி என்ன செய்யும், ஆண்டவன் என்ன ஆப்பு வைப்பான்னு உனக்கு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்க. எந்த ரவி செத்து தொலைணும் நீ நினைச்சு கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சியோ அந்த ரவி சாகல. எந்த ரவி கண்ணு முழிச்சிடக்கூடாதுன்னு நீ கவலைப்பட்டியோ அந்த ரவி நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டான். எந்த ரவி பேசக்கூடாதுன்னு நீ விரும்புறியோ அந்த ரவி உனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துட்டான். இதோ இந்த இன்ஸ்பெக்டர் தான் அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கினவங்க. கேட்டுக்க இவங்க கிட்ட. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் ரவிய பாக்குறதுக்காகத்தான். ஆண்டவன் புண்ணியத்துல அவன் கண்ணு முழிச்சிருந்தான். நான் போன நேரத்துல ரவி, உனக்கு நினைவு திரும்பிருச்சுல்ல? உனக்கு எங்களெல்லாம் அடையாளம் தெரியுதுல்ல? உன்னால பேச முடியுதுல்ல? சொல்லு ரவி, கோர்ட்ல வச்சு உனக்கு என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க? இப்ப நீ சொல்ற வாக்குமூலம் தான் நிஜமான குற்றவாளி யாருன்னு கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லும். டேய் ரவி, இதை விட்டா உனக்கு வேற சந்தர்ப்பமும் கிடைக்காதுடா. இத பார், இன்ஸ்பெக்டர் உன் வாக்குமூலத்தை எடுக்க ரெடியா வந்திருக்காங்க. உண்மையை தெளிவா சொல்லு. என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசு. பேசுப்பா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு. என்ன நடந்ததுன்னு நீ சொல்றது தான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்குப்பா. சொல்றேன் மேடம். ஒரு நிமிஷம் ரவி. இப்ப சொல்லு. நான் போதைக்கு அடிமையானவங்கிறது உண்மை. என்னோட இந்த பலவீனம் தான் அந்த சுப்புக்கு பலமா போச்சு. சுப்பு எனக்கு காசு கொடுத்து அந்த கவிதாவோட வாழ்க்கைய நாசம் பண்ண சொன்னான். இதுக்கு சத்தியமா எனக்கு என்ன காரணம்னு தெரியாது. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அவளை நம்ப வச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை சின்ன பின்னமா ஆகிற வரைக்கும் சுப்பு சொன்னதுதான் நான் செஞ்சேன். Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்ப்பா சாடுங்க. It's a game board. கேசு கோர்ட்டுக்கு வரப்ப சுப்பு தான் என் ஃப்ரெண்டு ரஞ்சித் கிட்ட போதை மருந்து கொடுத்து அனுப்பி வச்சா. கோர்ட்டு பாத்ரூம்ல என் ஃப்ரெண்டு அந்த போதை மருந்து எனக்கு கொடுத்தான். ஆனா
நான் எப்பவுமே ரெகுலரா அதை யூஸ் பண்றது இல்ல. அதுல வேற என்னமோ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு சுயநினைவு இல்லாம போய் பேசவே முடியாம தடுமாறி கீழே விழுந்துட்டேன். கோர்ட்ல அந்த சுபுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு அவ செஞ்ச சதிதான் மேடம் இது. என்னோட வாக்குமூலம் அவளை உள்ள தள்ளிடும்னு பயந்தா. அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சா மேடம். மேடம், அவளை சும்மா விடாதீங்க மேடம். தயவு செஞ்சு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க மேடம். குட், வெரி குட் ரவி. கரெக்டா பேசிருக்க, தெளிவா பேசிருக்க. உன்னுடைய வாக்குமூலம் ஒரு சேஃப்டிக்காக என்கிட்ட இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் நீயே எந்திரிச்சு வந்து கோர்ட்ல பேசதான் போற. அந்த சுபுவை சட்டப்படி தண்டிக்க தான் போறோம். இன்ஸ்பெக்டர், சட்டம் கோர்ட் வழியா அப்புறமா தண்டிக்கிட்டோம். இப்ப நீங்க அவளை அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனைங்கிற? கண்டிப்பா நான் அவளை அரெஸ்ட் பண்றேன். பொன்னாடி நீ? ஊர் உலகத்துல பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலும் கோவம் வராம இருக்காது. ஆனா உன்ன மாதிரி யாரும் கொலவெறி பிடிச்சு தெரிய மாட்டாங்க. இப்படியா ஒரு பொண்ணு நடந்துக்குவா? வெக்கமா இல்ல உனக்கு? எல்லாரையும் அழிச்சு ஒழிச்சிட்டு அப்படி என்னத்தை நீ சாதிக்க போற? என் புள்ள வேணுமா? அவனோட வாழணுமா? அதுக்கு இதுதான் சரியான வழின்னு உனக்கு தோணுதா? உனக்கு எதிரா நிக்கிற எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு எந்த பொணத்து மேல ஏறி நின்னு நீ குடும்பம் நடத்தலாம்னு நினைக்கிற? மாமா, அடச்சி, வாய மூடு. இன்னொரு தடவை உன் வாயால என்ன மாமான்னு கூப்பிடாத. ஒவ்வொரு தடவையும் நீ அப்படி சொல்றப்பெல்லாம் என் மேல ஒரு சொட்டு பெட்ரோலை ஊத்தி பத்த வைக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க இப்படி எல்லாம் நடக்குது? கோமதி, தயவு செஞ்சு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போ. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்காத. இவளோட பழகுனேன்னு வை, இவகிட்ட இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் உனக்கு ஒட்டிக்கண்டி. இவ சுயநலத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வா, யார வேணும்னாலும் அழிக்க நினைப்பா. இனி எந்த காலத்துக்கும் இவ நம்ம வீட்டு படிய மிதிக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த வேலையை பாருங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். நான் சொல்றதை கேளுங்க. சுப்பு, எங்கம்மா போற? சுப்பு, என்னடா நடக்குதுங்க? என்னங்க சொல்லுங்களேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? மாட்டேங்குது. ஐயோ, சுபு, சுபு, இந்தாங்க. அதிர்ச்சியா இருக்கா இல்ல ஏமாற்றமா இருக்கா? உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏமாற்றம் எல்லாம் என் மாமாவுக்கும் இந்த காயத்ரிக்கும் தான். Am I right? எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஏடகுடமா நடக்கும். கடைசி நேரத்துல குட்டைய குழப்பறதுக்கு இந்த காயத்ரி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பான்னு. பத்தா குறைக்கு எங்க மாமா வேற சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால அவ கொஞ்சம் தீவிரமாவே யோசிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சு. முன்ஜாமீனா? நீயா?
ஏன் மாமா, இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் பல தடவை எங்க அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்கேன், வாழ்க்கை எனக்கு ஒரு போர்க்களமா போயிடுச்சு அண்ணி. என்னோட ஆயுதத்தை என்னோட எதிரிங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னு. என்னோட எதிரி யாருன்னு எனக்கு தெரியலனாலும் என் ஆயுதம் என்னன்னு எனக்கு தீர்மானமா தெரிஞ்சிருச்சு மாமா. தற்காப்பை விட பெரிய ஆயுதம் வேற எதுவும் இல்லைன்னு தான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். ஐ மீன், ஒரு தற்காப்புக்காக தான் இந்த முன்ஜாமீனை வாங்கி வச்சேன். ஏமா இதான் முன்ஜாமீனா? முன்ஜாமீன் கேட்டு உன் லாயர் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ண மனுவோட காப்பி இது. என்ன சொல்றீங்க நீங்க? ஏய், என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஏமாற்றமா இருக்கா? இந்த விஷயத்துல அதிர்ச்சியும் உனக்குதான், ஏமாற்றமும் உனக்குதான். உன்னால இவ்ளோ ஆட்டம் ஆட முடிஞ்சதுன்னா உன் மாமனா நான் எவ்வளவு தூரத்துக்கு பாய்வேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு அந்த வக்கீலோட ஆபீஸ் வாசல்ல நான் உன்னை மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? உன் தகிடு தத்தமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை விடாம பின்தொடர்ந்துகிட்டே இருக்கேன்னு சொன்ன. நீ பதிலே பேசாம கிளம்பி போன. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் சுப்பு, சுப்பு, நீ போனதுக்கு அப்புறம் நான் அந்த வக்கீல பார்த்திருப்பேன்னு நீ நினைச்சு பார்க்கல. உன்னை பத்தின எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நியாயத்தோட பக்கத்துக்கு நீங்க வாங்க சார்னு அவரை கூப்பிட்டு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? முன்ஜாமீனை வாங்கி உன் கையில கொடுக்கறதுக்கு பதிலா முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ற மாதிரி ஒரு பேப்பரை ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார்னு நான் அவர்கிட்ட பேசிருப்பேன் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? எல்லாரும் மனுஷங்க சுப்பு. எல்லாருக்குமே மனசுன்னு ஒண்ணு இருக்கும், மனசாட்சின்னு ஒண்ணு நிச்சயம் இருக்கும். உன்கிட்ட காசை வாங்கிட்டு உனக்கு உதவி செய்யறதா வாக்கு கொடுத்த அந்த வக்கீலுக்கும் அதே மனசாட்சி வேலை பார்க்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? மாமா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. செஞ்சுதாமா ஆகணும். ஏன்னா இது என் புள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இதுல சம்பந்தப்பட்டிருக்குமா. இவ ஒருத்தி பண்ற தப்புக்கு நம்ம வம்சமே பலிகட ஆயிடக்கூடாது இல்லையா? அதனாலதாம்மா செஞ்சேன். இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேலே நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இவளை இழுத்துட்டு போங்க. என்னங்க இதெல்லாம்? வேண்டாம் சொன்னீங்க. என்ன சம்மதி இதெல்லாம்?
மேடம் தள்ளி போமா. மேடம் அவ இது தள்ளி போ சொல்றல. மேடம் ஏய் போமா. போங்க சார் போமா. ப்ளீஸ் போமா அந்த பக்கம். இழுத்து போங்க. வாங்க மேடம் உள்ள ஏத்து மேடம் ப்ளீஸ் மேடம் தள்ளு. சொல்றது கொஞ்சம் தள்ளிடுறல. கேளுங்க. சமதி சொல்லுங்க சமதி ஏத்து மேடம் ஓடி. சமதி சொல்லுங்க சும்மா இருக்கியா சொல்லுங்க சமதி ப்ளீஸ் மேடம் மேடம் கோமதி இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். சாரி சுப்பு. வளகாப்பு நடக்க இருந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வேணாம் தான். ஆனா இன்னைக்கு இது நடக்கலனா என்னைக்கும் இது நடக்காம போயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேனே, விதின்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுவேனே, அது உண்மைன்னு உனக்கு முதல்ல புரியணும் இல்லையா? அதுக்காக தான் நினைச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். இன்ஸ்பெக்டர் போலாம். வண்டி எடு. ஐயோ, சுபா, சுபா.